ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். டேய், நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழாவில் கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க. டேய் எப்படி அண்ணே? டேய் நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய் என்னடா தாண்டா சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய் இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார் அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப வரட்டுமா தம்பி? போயிட்டு வாங்க. ஏய், வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே அண்ணே அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே, நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள் டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னண்ணே வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய் அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபம் டேய் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆ. அப்புறம் எதுக்கு பிசினஸ் சாக்குறீங்க? அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய் குடுறா உன் பங்க. இவன் வாங்கணும், இவன் வாங்கணும். பிரிச்சா கேக்குற படுவா, உரிச்சா வாங்கிக்க. அண்ணே குறைஞ்சு போய் பாடுவா ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த அப்பாடா. ஏப்பா இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்தை கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய் சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய் இதுக்கு முன்னால இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ்னா உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்கார நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதைத்தானே எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. அங்க 5 ரூபா அங்க போட்டுருவா, அங்க போட்டுருவா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய் ஓடிரா ஓடிரா. டேய் இருடா, அவசரப்படாத. சார் கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா?
நீங்களா? நாங்க தான். என்னது? கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய், 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய், ஓசியில இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேனே, இவர்தான் கடையை போற பாதி கொடுத்தா போதும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய ஜட்ஜா? உனக்காக மன்னிக்கிறதுக்கு 2 பேரும் கூட்டுக்காக மன்னிதானே? ஐயோ, இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு. சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. பாரு பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா. போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? தந்தை அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா. வாங்கி வச்சா போயா. அண்ணா இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ, பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராசன் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார், பெரிய தொலையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா. ஐயன் நாளா எடுத்து போடுறா, போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா நீயா நீயா? நீங்களா? 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 ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவனாடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா கூட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா கூட்டி வர. பாஸ் பாஸ் மன்னிச்சிருங்க. சொர்ணம், பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க. என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இதை ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்க அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானா ஆடினேன், நீயே சொல்லு. நீதான் ஆடின, ஆனா எனக்கு கிறுகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு. இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல இல்லங்கிறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாயை திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான்? சொர்ணா, நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற.
அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவன்? எந்த ஊர் மைனரு? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிட்டாலேனா? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்க. ராதாத்தி, ராதாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்டம் ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் படுத்து தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சிட்டு நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா. சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கு. 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மண்ண பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ், ஜில் ஜில் ஐஸ், குச்சி ஐஸ், பாதாம் ஐஸ், சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்மள்ட்ட ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே, நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்த குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க தெரு நாய் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சரி நாயே. என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கத்துட்ட. யோ ஐஸ்காரே, ஸ்கூல் பஸ்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும், நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில் படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி ஆய்வாங்க. சே நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன பிள்ளைல என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வைத்தீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே, இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை.
இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லி அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்ற நீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியா சட்டசபையில போய் விற்க முடியும்? நாயே, சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, 1/2 மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவுட்டலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கெடுக்கிறாரே. ஐயோ ஐயோ. அலுமினிய பாத்திர சாமா, அலுமினிய பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். டேய், வரேங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கினிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கடை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுதல். 2 5 இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது? 10 பைசா. இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கொண்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுன்னு இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடியா குத்தி போடும். ஐயா மாறே, அம்மா மாறே, காணிக்க போடுறதுல கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மலையேறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதலே, இதை கொண்டு போய் மலையில சேர்த்தணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு. சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவண விட்டு வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவண யாராவது இருக்காங்க? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை. நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டார்கள். ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படி தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உறுப்பாடுதானே அச்சிலியே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு போய் சாப்பிட்டு. என்ன? 2 பிளேட் நல்லி அனுப்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி அனுப்பா. இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாயா?
என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிடு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா, கம்பரை இல்லையா, கரையடைப்பு இல்லையா, அத்தால் இல்லையா, கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆக. எடுத்தாரியா? இந்த படை போதுமா? அட சொரிசரங்கு வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரிஞ்சு விட்டணுமா? இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே. என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்னடா பேபே, நான் என்ன ஊமையாடா? இல்ல, நீங்க தானே செய்ய கட்டுனீங்க. ஓ திமிரா? உன்ன மாதிரி கரல கட்டைக்கெல்லாம் ஆட்டோ வராது, நடந்து போ. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனா? இல்ல, பல் கிளின்டன். என்னது பல் கிளீன் பண்றவனா? என்ன கிராமத்தான் கருப்பா இருக்கான்னு பாத்தியா? ஈஸ்வரன் பரம்பரை அழிச்சிருவாளிச்சு. ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பாத்தான் இருப்பான். ஓ, ஆட்டோ வருமா வராதா? ஆட்டோ வெயிட்டிங். மகனே, ஆட்டோ வருமா வராதா? எவன் உன் உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அமருங்கள். கொஞ்சம் கையெடுங்க. இத புடுங்கிறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிங்கிட்டேன். ஒரே புடுங்க பிடிக்கிறோம். ஓ, இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடிங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் வீட்டுக்கு போகணும். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? மாப்பிள, ஐ ரஜினி, வெள்ளத்தாடி கருப்பு முடி. டேய், தாடி வச்ச ரஜினி, மீசை எடுத்தா கமலா. என்ன தத்துவம் இது? சோப்புடா. சோப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாயன். மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுதுப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவோம் சொல்லிச்சு. பத்திரிக்கையில அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சே? சரி சாப்பிட சொல்லுங்க. யார? என்னதான்? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க வேண்டாமா? அப்புறம் பாத்துக்கலாம். சமைக்கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு விளக்குனியா? யானையெல்லாம் பல்ல விளக்குது. அசிங்கம் பிடிச்ச பையன். இந்த பாருப்பா, பத்திரிக்கை பாரு, என்ன அழகா இருக்குன்னு பாரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காருங்கம்மா. சொல்லு. அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய அதிகாரிங்க இருக்கிறாங்க. ஆமா. இருந்தும் அரசப்ப விஷயத்தை ஏன் எங்கிட்ட படிச்சாங்க? ஆமா. அதை முடிச்சுட்டா நமக்கு நிம்மதி. ஆமா ஆமா. வர்றவளுக்கு நிம்மதி. ஆமா. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? அப்பா, என் தம்பி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டான்டா. வேண்டாண்டா டேய். கவலைப்படாதுங்கம்மா, மாமாவுக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். எப்ப எழுதுன? சார், அரசபை சம்சாரம் குழந்தைகளும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வர சொல்லு. ஓகே சார். இந்த அரசப்ப ஒருத்தன் அப்பப்ப இவன் எப்ப தொலைகிறது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? அச்சோ, எவன் கண்ணில் படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டுனே. என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டே தானே? அடிங்க. நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்டு இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ நீ வேணாம்ப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போய் செய். உங்க கூட வரதே என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற பெருச்சாளி வேற. அதுவா முக்கியம்? உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதடா. ஏங்க அப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான். நான் என்ன தங்க சுரங்கம்னு சொன்னேன்?
ஏங்கப்பா ஏங்க எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுங்களேன். ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாயே, நானே கல்லொடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீதான். பங்கு போட்டா ஒன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம்பு பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய் இங்க பாரு, இத ரெண்டு கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்குனா பாம்பு வெடிக்கும். அண்ணே இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணே. டேய் இது பாம்புடா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்கேன். அப்படியா? சரி பாரு, இத எடுத்துட்டு போய் இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்பேன். நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. டேய் கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். அதான். டேய் எப்படி அமுக்கு தெரியுமல்ல? தெரியுண்ணே. டேய் பாம்பு வச்சிட்டேன், எப்படி அமுக்குன்னு தெரியுமல்ல? இப்படிதான். இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற. நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. கவர்மெண்ட் ஜாப் பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ அடிச்சு வலிச்சதில்லை. தூங்கி இருந்த குழந்தைய உன் தொண்டை திறந்து முழுக்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ், ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் அட வாங்குறீங்க? நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட், வேணுங்க. ஒரு கப் மில்க். சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிறோம். இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணுங்க. சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். மாப்பிள விட்டுக்காரல பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. என்னடா அமாவாசை? உட்காருங்க. எத்தனை வாக்கப்படுறது? போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறியே. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல.
ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு, எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலுச்சாமி என்ன, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா, ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னே அடிப்பண்டி உழைக்கிற புள்ளையாவ. காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரே, உனக்கு என்ன காலில் அரைக்குதுங்க? 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க? உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? குறும்புட்டா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல? ஆமா. அந்த ஏரோப்ளேன் மேல ஊது பாரு. பாரு, அந்த போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு, மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா. அந்த போது பாரு. அண்ணன் வரவில்ல, அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி, கஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல? கொடுக்கறேன். குடு குடு. இந்தா. வாய்க்கிட்டே கற்பம் சொன்ன சொல்லு. நான் தாங்க மாட்டேன், உண்மையை சொல்லிடுறேன். எவ்வளவு 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 101 கொடுத்துறேன். என்ன விட்டுரு. பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு.
வாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? அம்மாவாசை. ஐயோ, இப்ப அவன் குரங்க எல்லாம் மாறிட்டு வர்றான். மச்சான், எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருச்சாமி வாயா. ஏமா எப்பா ஐயா ஏமா ஏமா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே, உங்களுக்கு பார்த்தா சரியில்லை தானே அங்க போறோம். ஏய், நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க, நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே, நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்கேயா படிக்க போற? ஏமா முதியோர் கல்வியில ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? கடவுளே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயோ, கல்ல கூட வேணுமா ஒண்ணு? வாய திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காத எடுக்காத, கம்முனு. அம்மாவாசை. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காதல் பண்ணிருக்கேன். எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? குடிச்சதா? இதுக்கு நான் பத்தபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாட்டு மருந்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு பெரியவர்களே, அம்பளார சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏன்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மாடு, ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துசாமி பைய கல்ல விட்டு எறிஞ்சு காலை உடைச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துசாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஓடிச்ச? இல்லைங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்னு பெத்துட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அதை நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏதா ஐயனா, அவன் பொண்டாட்டியை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுறதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்து. சித்தப்பே, சித்தப்பே, சித்தப்பே. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க நேரம் ஆச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றல, போப்புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. சரி களிமண்ணு, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க. இருங்க, மோர் கொண்டாரு.
உட்காருங்க அம்பலா. ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடான்னா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்க வேண்டும் ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே, இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச?